எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்று 12/7/2026 நம்முடைய பண்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாதன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த அன்னதானங்களை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானமும் உதவிகளும் வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கும் அங்குச்செட்டிப்பாளையம் தனலட்சுமி பாத்திரக்கடை உரிமையாளர் என் தினேஷ்குமார் ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து தன்னுடைய நண்பருக்காக சமூக அக்கறையுடன் தன்னுடைய நண்பர் அரசு வேலை கிடைத்துவிட்டது என்பதற்காக அன்னதானங்கள் வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தினேஷ்குமார் அவர்கள் அவருடைய நண்பர் ஏ பாலவிக்னேஷ் அவருடைய அரசு வேலை வாய்ப்பு டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலை கிடைத்ததால் அவருடைய நண்பர் பாலவிக்னேஷ் அவர்களுக்காக இன்று அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய தந்தை அன்பழகன், தாயார் அமராவதி ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களும் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள். பாலவிக்னேஷ் அவர்கள் வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பினை இறைவன் கொடுத்ததால் பாலவிக்னேஷ் அவர்களுக்கும் அன்பழகன் அவர்களுக்கும் அமராவதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துள்ளோம். அதேபோன்று பாலவிக்னேஷ் அவர்கள் அரசு வேலை இறைவன் கொடுத்த அந்த வரத்தினால் அவருடைய நண்பர் பண்ருட்டி அங்குச்செட்டிப்பாளையம் தனலட்சுமி பாத்திரக்கடை உரிமையாளர் என் தினேஷ்குமார் அவர்கள் தன்னுடைய நண்பருக்காக பாலவிக்னேஷருக்காக அரசு வேலைக்கு கிடைத்ததால் அவருடைய அன்னதானம் வழங்கியிருக்கிறார்கள். அன்னதானம் வழங்கிய என் தினேஷ்குமார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். பாலவிக்னேஷ் மற்றும் அன்பழகன் அப்பா, அமராவதி அம்மா மற்றும் தனலட்சுமி பாத்திரை குடும்பத்தினர் அனைவரும் தினேஷ்குமார் அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் துணைவியாரும் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும், மகிழ்ச்சிகளை பெற வேண்டும். அதே போன்று பாலவிக்னேஷ் அவர்கள் இறைவன் கொடுத்த வரத்தினால் அரசு வேலை கிடைத்திருக்கிறது. பாலவிக்னேஷ் அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் நோயற்ற வாழ்வினை பெற வேண்டும். பாலவிக்னேஷ் அவர்கள் மேலும் மேலும் நல்ல உயர் பதவிகளை அடைய வேண்டும். பாலவிக்னேஷ் அவர்களை மனதார இறைவனுடன் வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தினேஷ்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். உண்மையில் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் தன்னுடைய நண்பர் அரசு வேலை கிடைத்ததால் உண்மையில் தினேஷ்குமார் அவர்கள் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சிகள் அடைந்து தன்னுடைய நண்பருக்காக பாலவிக்னேஷ் அவர்கள் அரசு வேலை கிடைத்ததால் அவர்களுக்காக அன்னதானம் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் உண்மையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சிகள். உண்மையில் நண்பருக்காக அன்னதானம் வழங்கிய தினேஷ்குமார் அவர்களுக்கும் பாலவிக்னேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை